எப்பா எப்படியோ ஒரு வருஷம் முடிச்சிட்டு இருந்தாப்பா. எனக்கு படிப்பா யாரு கேட்கறா? முட்டைக்கண்ணு வாஜாரா கேட்க மாட்டேன்றான். என்னை பெற்றவங்களாம் கேட்க மாட்டேன்றாங்க. எப்படியோ ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு மாசத்துல நினைச்ச மாரியே ஜாலியாகலாம். இந்த ஒரு மாசத்துல நம்ம என்ன பண்ணது? பனங்காய் இருப்போம், மாங்காய் திருடுவோம், தர்பூசணி இருப்போம், கைனுக்காரன் 4 கை கேட்பான், அதை வாங்குவோம். இன்னும் நிறையும் என்ன பண்ணலாம்? ஐடியா பண்ண ஃபோன் பண்ணலாம். ஹலோ நண்பா. ஹலோ ஹலோ நண்பா. நண்பா நண்பா புளிப்பிலிருந்து ஆரம்பிக்குதா, இனிப்பிலிருந்து ஆரம்பிக்குதா, இனிப்பு ஜில்லுன்னு ஆரம்பிக்குதான்னு டவுட் கேட்கறது ஃபோன் பண்ண நண்பா. புளிப்புனா என்னது நண்பா? புளிப்புனா மாங்காய் நண்பா. இனிப்புனா தர்பூசணி நண்பா. சில்லுன்னா நுங்கு நண்பா. உன் கண்ணில் எது பார்த்தா அது செய் நண்பா. சரி நண்பா. துர்கேஷ் வீட்டு மாங்காய் இருக்கலன்னு பார்த்தா கூட அதுக்கு நிறைய உப்பு தேவைப்படும். அது வாயிலே வைக்க முடியாது, நிறைய செலவாகும். ஸ்ரீதர் வீட்டு மாங்காய் இருக்கலன்னு பார்த்தா கூட அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் நாய் இருக்கும், உப்பு இல்லாத சோறு என்னால் சாப்பிட முடியாது. கடைக்காரம்மா வீட்டாண்ட ஒரு மாங்காய் இருக்குது, அது யாருக்கலாம். ஆனால் கடைக்காரம்மா வீட்டாண்டே உக்காந்து நிற்பாங்க, காவலுக்கு உக்காந்து நிற்பாங்க. அவங்கள தான் எதனா ஒரு ஏமாத்திட்டு போயிடணும். இவனை எங்கேயோ பார்த்தாமே இது. போன வருஷம் நம்ம கிட்ட மாங்காய் திருடி அடி வாங்கணும் தானே இவனா? 4 மாங்காய் அத்தத்துக்கே இந்த குமுறு குமுறுனா இந்த வாட்டி எங்க வீட்டாண்ட போவே கூடாதுடாப்பா. யோ வாயா. என்னப்பா? மரத்துல நல்லா மாங்காய் காய்ச்சிக்கிட்டா? போன வருஷோட இந்த வருஷம் அதிகமாக காய்ச்சிக்குப்பா. நல்லா ஏற முடியுமாப்பா? ஓ, சின்ன குழந்தைங்களே இருக்குப்பா. சரி, மருந்து போட்டு தண்ணி பாய்ச்சி வைப்பா, நாளைக்கு நைட்டுக்கு வரேன். என்ன மென்ல? ஸ்கூல் வேற ஒரு மாசம் லீவ் விட்டாச்சு. ஸ்கூல் இருக்கும்போது அது படிக்கிறோன்னு போய் சொல்லி உக்காந்துன்னு இருப்போம். இனி ஒரு மாசம் உக்காந்துன்னு வேலை சொல்ல போறாங்க, சாமான் கழுவு தண்ணி பிடின்னு சொல்லிட்டு. என்ன பண்றது? ஆம்பளை பண்றத கூட ஜாலியாக ஒரு சுத்தின்னு இருக்கலாம், பொம்பளை பண்றது என்ன பண்றது? இந்த வெயில நம்ம முகம் கருத்து போயிடுது. நம்ம கேவரு மாவு இருக்குது, எங்க வீட்டுல எத்தனை வரணுமா? கேவரு மாவை கூழ் தண்ணி காசு வாங்க மூஞ்சலி பாட மாட்டாங்கடி. நானே அப்பத்திலிருந்து பார்த்துக்கிறேன், நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிறீங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கு மூஞ்சி டிம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கலர் ஏற்றலான்னு பேசுகிறேன். அதனால கேவரு மாவு போடலாமா கல்லு மாவு போடலாமான்னு யோசிச்சுக்கிறேன். எந்த மாவு போட்டாலும் இருக்கிற மூஞ்சி தான் இருக்கும். போயிட்டு வீட்டில் சாணி தெரியுது வேலை இருந்தால் பாருங்கம்மா. அவரு நம்ம விளையாடி பெறான் பொம்பளை முன்னாலே மேக்கப் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த கலரே மாசாகுது. இந்த வெயிலுக்கு மாங்காய் இருக்குமா? போயிட்டு இந்த வெயிலுக்கு பணக்காக என்னங்க இதனா அத்துன்னு வரலாம்.
ஹலோ ஹலோ நண்பா நண்பா கொஞ்சம் வீட்டுக்கு வா நண்பா. நாச்சு நண்பா. நண்பா வீட்டுக்கு வா நண்பா, உனக்கே தெரியும். இதோ வரேன் நண்பா. நாச்சு நண்பா. நண்பா வெயிலுக்கு சூடாகுது, இந்த பணங்காரத்தை போன நண்பா. உச்சிரி எல்லாம் ஏற்று நண்பா. பனங்கா கொலியை பூச்சி தொங்கிருந்தேன் நண்பா. கொலியை பூச்சி தொங்கிறதுக்கு பதில் பனங்கா பூச்சி தொங்கினேன் நண்பா. பனங்கா புட்டிக்கிச்சு நண்பா. பனங்கா இது இல்லையோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டேன் நண்பா. என்ன கொஞ்சம் கை தாங்களா பிடிச்சின்னு போ நண்பா. நண்பா என்ன பண்றாங்க நண்பா அவங்க? நண்பா என்ன பண்றாங்க நண்பா அவங்க? நண்பா என்ன பண்றாங்க நண்பா அவங்க? இதுதான் நம்ம செல்ஃபி. இதான் நாப்பி. இதுதான் செல்ஃபி. அப்படின்னு என்னது நண்பா? போட்டோல அவங்கள அழகா பார்த்துக்குது. இந்த போன் வந்துதான் நண்பா பல குடும்பத்தை நாசமாக்கிச்சு. எப்படி சொல்ற நண்பா? சாம்பிள் காமிக்கிறவா நண்பா? நான் எப்போதுமே சொத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்போதும் என் வாயினில் இருக்கும். நண்பா இது போன் வராதுக்கு முன்னாடி எப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க பாரு நண்பா. அதே போன் வந்த பிறகு எப்படி ரெடி பண்றாங்கன்னு பாருங்க நண்பா. வா நண்பா காமிக்கிறேன். எங்களுடைய லைவ் நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கணும்னா எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோ நண்பா போன் வந்த பிறகு இப்படித்தான் நண்பா தனியா உக்காந்து சாப்பிட்றாங்க. மண்ணு சாப்பிட்றதும் தெரியல, சோறு சாப்பிட்றதும் தெரியல நண்பா. குடும்பத்துல ஒன்னா உக்காந்து சாப்பிட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த போனை தனியா ஒரு மூலையில வச்சுக்கின்னு சாப்பாடு போட்டுக்கின்னு நான் நண்பா போனை பார்த்துன்னு சாப்பிட்றாங்க. அப்பா ஒரு மூலையில, அம்மா ஒரு மூலையில, ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்றாங்க நண்பா. இதுக்கு நான் திறது எவ்வளவு மேலு நண்பா. இவங்க இது மாரி பண்ணதோட செல்லு வச்சு நாசமா போயிடுறாங்க நண்பா. செல்லு பாத்ரூம்க்கு எடுத்துன்னு போறாங்க. எங்க போனாலும் செல்லை தான் நண்பா எடுத்துன்னு போறாங்க. தயவு செஞ்சு செல்லை யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.